பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இன்னொரு புதிய மாதத்துல நாம் பிரவேசிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைவுபடுவதில்லை என்ற வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவர் இந்த மாதம் முழுதும் உங்களை ஆசீர்வதித்து அவர் நடத்த உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். நீங்க இந்த வாக்குத்தத்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணும் பொழுது, அதை விசுவாசத்தோடு கூட நீங்க அறிக்கை செய்யும்போது நிச்சயமா அந்த வசனத்தின் ஆசீர்வாதத்தை தேவன் இந்த மாதம் உங்களுக்கு கட்டளையிடுவார். நீங்க எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள், இந்த மாதம் நீங்க என்னென்ன நன்மைகளுக்காய் பிரயாசப்படுறீங்களோ அத்தனை விதமான நன்மைகளாலும் கர்த்தர் உங்களை நிறைத்து திருப்தி அடைய செய்கிற தேவனா இருக்கிறார். கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம்ல, திருப்தி அடைய செய்கிற தேவன் என்ற தலைப்புல ஆண்டவர் எப்படியெல்லாம் நம்மளை ஆசீர்வதிப்பார், எப்படி நம்மளை திருப்தி அடைய செய்வார், அதுக்கு நம்ம என்ன செய்யணும் என்பதை குறித்தெல்லாம் தியானித்தோம் இல்ல. இன்றைக்கும் இந்த வாரத்துல அபிஷேகத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். இந்த அபிஷேகத்தை குறித்து நிறைய பேருக்கு பலவிதமான கேள்விகள் இருக்கிறது. இந்த கடைசி நாட்கள்ல இந்த அபிஷேகத்துக்கு விரோதமா அநேக உபதேசங்கள் பரவி கொண்டு இருக்கிறது. ஆனா வேத சத்தியத்தின் படி இந்த அபிஷேகம் என்றால் என்ன, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதனால நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன ஆசீர்வாதம், நம்ம அதை பெற்றுக்கொள்ள வேண்டியது எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கிறது என்பதை நம்ம தியானிப்போமே. ஆனா நிச்சயமா அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நிறைய பேர் பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஒரு போதுமான அறிவு இல்லாததுனாலதான் தவறான கருத்துக்கள், தவறான காரியங்களை நிறைய பேர் சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. ஆனா நம்ம ஆவியானவரை குறித்து சரியாய் வேதம் சொல்லுகிறபடி அறிந்து கொள்வோமே, ஆனா அவர் அருளுகிற அந்த ஆசீர்வாதத்தை நம்மால பெற்று அனுபவிக்க முடியும். நிச்சயமா ஆண்டவர் இந்த நாள்ல உங்களோடு கூட பேசுவார். இந்த நாள்லயும் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போறோம். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாள்லயும் நாங்கள் தியானிக்க போற வசனங்களை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். நீர் எங்களோடு கூட பேசும். நாங்கள் கேட்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். என்னோடு கூட சங்கீதம் 23:5 வசனத்துக்கு நேராக நம்முடைய வேதாகமத்தை திருப்பலாமா? என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அருமையான சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த 23வது சங்கீதத்துல தன்னை ஒரு ஆடாகவும் தன்னை நடத்துகிற தேவனை ஒரு மெய்ப்பனாகவும் வைத்து அற்புதமா இந்த சங்கீதத்தை அவர் எழுதியிருக்கிறார். தேவன் ஒரு மனிதனை நடத்தும் பொழுது எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமா இருக்கும் என்பதை குறித்து அவர் அருமையாய் இந்த சங்கீதத்துல விளக்கி எழுதியிருக்கிறார். அதுல ஒரு வசனத்தை நம்ம இப்ப பார்த்தோம். என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லுகிறார். இங்க அபிஷேகம் என்கிற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு சாதாரண மனிதன் ஒரு மிகப்பெரிய பொறுப்பை அவன் வாங்கி கொள்ளும் பொழுது அவன் அந்த பொறுப்பை கரெக்டா, சரியா, நேர்த்தியா நிறைவேற்றுவதற்கு அவன் அபிஷேகம் பண்ணப்படுகிறான். வேதத்துல பழைய ஏற்பாட்டு காலத்துல ராஜாக்களுக்கு என்று சொல்லி அபிஷேகம் இருந்தது, தீர்க்கதரிசிகளுக்கு என்று சொல்லி அபிஷேகம் இருந்தது, ஆசாரியர்கள் ஆசாரிய ஊழியத்தை செய்யும்படிக்கு அவர்களுக்கு ஒரு அபிஷேகம் இருந்தது. பாருங்க, அப்ப அபிஷேகம் என்று சொன்னால் என்ன? ஒரு சாதாரண மனிதன் அடுத்த ஒரு உயர்வுக்கு நேராய் போகிறதற்கு, அடுத்த ஒரு அற்புதமான ஒரு பணியை செய்வதற்கு அவனை தகுதிப்படுத்துவதுதான் இந்த அபிஷேகம் இல்ல. ஆனா இந்த கடைசி நாட்கள்ல தேவன் மாம்சமான யாவர் மேலும் தன் ஆவியை ஊற்றுகிறவரா இருக்கிறார். அதனாலதான் இந்த வேத புஸ்தகத்துல அபிஷேகத்தை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது அபிஷேகம் என்று சொல்லப்படும் போது ஊற்றப்படுதல் என்று சொல்லி அர்த்தம். ஊற்றப்படுதல் என்பதுதான் அதனுடைய முழு அர்த்தமா இருக்க முடியும். ஆவியானவர் இந்த கடைசி நாட்கள்ல நம்ம எல்லார் மேலையும் ஊற்றப்படுகிறவரா இருக்கிறார், நம்மை அபிஷேகிக்கிறவரா இருக்கிறார். நம்மையும் இந்த கடைசி நாட்கள்ல ஒரு உயர்ந்த உன்னதமான ஒரு வேலையை செய்வதற்காக தேவன் நம்மை அபிஷேகிக்கிறவரா இருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லலாமா? ஆமேன், ஆமேன். நிறைய பேர் புறவினத்திலிருந்து ரட்சிக்கப்படுற நிறைய பேர் ஆண்டவர் அருளுகிற இந்த ஆவியின் அபிஷேகத்தை குறித்து அவங்களுக்கு கேள்விப்பட்ட உடனே, அறிந்து கொண்ட உடனே விசுவாசத்தோடு கூட ஜெபிக்கிறாங்க, எளிதான் அதை பெற்றுக் கொள்ளுகிறாங்க. ஆனா ஒரு சில பேர் தங்களுடைய வேத அறிவினாலும், சில பேர் தேவையில்லாத வாக்குவாதத்தினால் நிறைந்து அந்த ஆசீர்வாதத்தை தட்டி கழிக்கிறார்கள். ஆனா வேதம் சொல்லுகிறபடி நாம் அதை விசுவாசித்து ஆண்டவரிடத்துல கேட்டா
கட்டாயமா இந்த அனுபவத்தை நமக்கு தருகிறதுக்கு தேவன் போதுமானவராய் இருக்கிறார். சரி, கர்த்தருடைய நாமம் இந்த நாள்ல மகிமைப்படட்டும். இந்த அபிஷேகத்தினால் நமக்கு உண்டாகிற ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை குறித்து இப்ப நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவதா, அபிஷேகத்தினால் நுகங்கள் உடைக்கப்படும். ஏசாயா 10வது அதிகாரம் 27வது வசனத்தை கவனிங்க. அந்நாளில் உன் தோளில் நின்று அவன் சுமையும் உன் கழுத்தில் நின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போம். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போம். முதலாவது ஆசீர்வாதம் என்ன? இந்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நடக்கிற ஒரு அனுபவம் என்ன? நுகம் முறிந்து போகும். நுகம் என்று சொன்னால் என்ன? இந்த வண்டி இழுக்கிறதுக்கு அந்த நாட்கள்ல மாடுகளை பயன்படுத்துவாங்க. அந்த 2 மாடுகள் மீதும் அதோடைய கழுத்தின் மேல வைக்கப்படுகிற அந்த முழு வண்டியினுடைய அந்த சுமைகளே அது மேல வைக்கப்படுறதுக்கு பேருதான் நுகம் என்று சொல்லுவார்கள். இன்னைக்கு நிறைய பேர் நம்மையும் அறியாம ஒரு நுகத்தை சுமந்து கொண்டே தெரிகிறோம். சிலர் கடன் பிரச்சனை என்கிற நுகத்தினால அவங்க பாரப்பட்டு இருதயத்துல சமாதானம் இல்லாதபடிக்கு சுற்றி திரிகிறதை நாம் பார்க்கிறோம். சிலர் குடும்பத்தின் பிரச்சனைகள் அவங்களுக்கு ஒரு பெரிய பாரமா அவங்களை அழுத்தி கொண்டே இருக்கிறது. சிலருக்கு பண பற்றாக்குறை ஒரு பாரமாய் அவர்களை அழுத்துகிறது. சிலருக்கு வேலையின் நிமித்தமா உண்டாகிற பலு அவங்களை அழித்து கொண்டு இருக்கிறது. இப்படி நிறைய பேர் கவலையினால சில பேர் அவர்கள் அந்த பாரத்தை சுமந்து அலைகிறார்கள். வீட்டை பற்றின கவலை, பிள்ளைகளை குறித்த கவலை, குடும்பத்தை குறித்த கவலை, இதெல்லாம் ஒரு சுமையாகி அநேகரை அழுத்தி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனா தேவ பிள்ளைகள் இந்த பாரத்தோடு கூட, இந்த சுமைகளோடு கூட நம்ம பாரப்பட்டு அலைந்து தெரிகிறதை ஆண்டவர் விரும்பவில்லை. சரீரத்தின் பலவீனத்தின் நிமித்தம் சில பேர் ஒரு நுகத்தை சுமந்து கொண்டிருப்பார்கள். இப்படி பல விதங்கள்ல நுகங்களை அநேக மனிதர்கள் சுமந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் விடுதலையோடு கூட ஒரு பிரியா ஆண்டவரை ஆராதிக்கும்படியா, ஒரு நல்ல ஒரு விடுதலையோடு கூட தேவனை சேவிக்கும்படியா, நம்முடைய பாரங்கள் எல்லாம் அவரிடத்துல விடும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். அருமையானவர்களே, அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு போகும் பொழுது அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? அவர் அந்த சிலுவையை தன்னுடைய தோள்கள்ல சுமந்து கொண்டு போகிறார். காரணம் என்ன? நம்முடைய எல்லா பாரங்களையும் அவர் சுமந்து தீர்க்கிற தேவனா இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துவதற்காக அவர் தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு போகிறார். இன்றைக்கும் அவர் சொல்லுகிறார், என் மகளே, என் மகளே, நீ ஏன் இந்த காரியத்தை குறித்து பாரப்பட்டுக்கிட்டே இருக்கிற? நீ ஏன் இந்த வேலையை குறித்து பாரப்பட்டுக்கிட்டே இருக்கிற? நீ ஏன் இந்த பொருளாதார காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கலங்கிக்கிட்டே இருக்கிற? உனக்காக பாரங்களை சுமந்த தேவன் நான் அல்லவா? நான் உன்னோடு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 28வது வசனத்துல எப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த காலை வேளையில ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஏதோ ஒரு பாரம், ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு பலவீனம், ஏதோ ஒரு கடன் பிரச்சனை, ஏதோ ஒண்ணுத்தினால் நீங்க அழக்களிக்கப்படுறீங்களா? பொல்லாத பிசாசானவன் உங்களுக்குள்ள பலவிதமான பயங்களை கொண்டு வந்து, பொல்லாத பிசாசானவன் பலவீனங்களை கொண்டு வந்து உங்களை பாரத்தினால கட்டி வைத்திருக்கிறானா? சிலர் இந்த பாரத்தினால இரவுல தூங்குறதே கிடையாது. நித்திரை என்பதே இல்லை. நிறைய பேருக்கு இந்த நாட்கள்ல எடுக்கும் பொழுது ஒரே ஸ்ட்ரெஸ் ஆயிட்டேன், டிப்ரெஷன் ஆயிட்டேன், இரவுல தூக்கமே இல்லைன்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இது எல்லாமே அபிஷேகத்தினால உடைக்கப்பட முடியும். ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய ஆவியானவர் நம் மீது இறங்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் நமக்குள்ள இறங்கும் பொழுது, அவருடைய அந்த பிரசன்னம், அவருடைய அந்த வல்லமை எல்லா நுகங்களையும் உடைத்து போடும். ஆமீன் சொல்லலாமா? ஆமீன், ஆமீன். பல நாட்களுக்கு முன்பதாக ஒரு யூத் மீட்டிங் நடந்ததாம். அந்த யூத் மீட்டிங் முடிந்த பிறகு சாட்சி சொல்ற வேலையில யார் வேணாலும் வந்து சாட்சி சொல்லலான்னு சொல்லும் பொழுது ஒரு வாலிப மகள் எழுந்து வந்து சாட்சி சொன்னாள். அவள் என்ன தெரியுமா சொன்னா? அவளுக்கு கட்டுக்கடங்காதபடிக்கு அடிக்கடி அவளுடைய சிந்தனையில அசுத்தமான எண்ணங்கள் தோன்றிக்கொண்டே இருக்குமாம். தேவையில்லாத எண்ணங்கள் அவளுக்கு வந்துட்டே இருக்குமா. எப்படியாச்சும் இதை ஓவர் கம் பண்ணணும்னு பல காரியங்களை அவள் செய்து பார்த்திருக்கிறான். ஒன்னுத்திலுமே அவளுக்கு விடுதலை உண்டாகவே இல்லையாம். ஆனா இந்த யூத் மீட்டிங்ல நான் வந்த பொழுது ஏசப்பா நோக்கி பார்த்து நான் ஜெபம் பண்ணேன். ஏசப்பா, உங்க அபிஷேகத்தினால் எனக்கு நிரப்புங்க, எனக்கு இந்த பொல்லாத எண்ணங்கள்ல இருந்து விடுதலை கொடுங்க நான் ஜெபித்தேன். அப்பொழுது பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் அக்னிய போல என் மேல இறங்கினது. கர்த்தருடைய வல்லமை என் மேல இறங்கினது உணர முடிந்தது. அந்த சன பொழுதிருந்தே ஏதோ ஒரு பெரிய பாரம் என்னுடைய சிந்தனையிலிருந்தே, ஏதோ ஒரு போராட்டம் என்னை விட்டு விலகினது என்று சொல்லி அந்த அன்பு மகள் சாட்சி கொடுத்தாள். ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ள இறங்கி வரும் பொழுது
அபிஷேகத்தினால நுகங்கள் உடைக்கப்படும். இந்த நேரத்துல உங்களுடைய வியாதியின் கட்டுகளால நீங்க இருக்கிறீங்களா? பலவீனத்தோடு கூட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களா? அல்லது ஏதோ ஒரு பயத்தோடு கூட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கீங்களா? அல்லது ஏதோ ஒரு டிப்ரெஷன், ஒரு ஸ்ட்ரெஸ்னால நீங்க நிரப்பப்பட்டு இந்த வேத வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களா? அல்லது ஏதோ ஒரு பாரம் உங்களுடைய இருதயத்தை அழுத்தி கொண்டிருக்கிறதா? இந்த நேரத்துல நீங்க ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்க மீது இறங்குவார். அபிஷேகத்தினால் இன்றைக்கு உங்கள் நுகம் உடைக்கப்படும். நீங்க விசுவாசிப்பீர்களே, ஆனா நிச்சயம் கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவார். இரண்டாவதாய், அபிஷேகம் நம்மை உயர்த்தும். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 12, 13வது வசனம். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனுமாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரன் நடுவிலே அபிஷேகம் பண்ணினாள். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். இங்கு நாம் பார்க்கிறோம் ஒரு அருமையான சம்பவத்தை. தாவீது என்கிற ஒரு இளைஞனை சாமுவேல் என்கிற ஒரு தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணுகிறார். இஸ்ரவேலினுடைய ராஜாவாய் தேவனாகிய கர்த்தரால் இந்த தாவீது தெரிந்து கொள்ளப்படுகிறான். இந்த சாமுவேல் ஈசாயின் இடத்துக்கு போய் அவருடைய குமார்கள் எல்லாம் அழைப்பிக்கும் பொழுது இந்த தாவீதை மாத்திரம் அவனுடைய தகப்பனார் அழைக்கவில்லை. தன்னிடத்துல இருந்த மூத்த வாலிபர்கள், மூத்த பிள்ளைகள் எல்லாரும் வந்து நிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரையும் சாமுவேல் பார்க்கும்போது சாமுவேல் நினைக்கிறார், ஓ இவங்க எவ்வளவு ஹைட் வெயிட்டுமா இருக்கிறாங்க, பயங்கர பராக்கிரமசாலியா இருக்கிறாங்களே, இவங்க தான் இஸ்ரவேலின் மேல ராஜாவா வரப்போறாங்களா இருக்கும் அப்படின்னு அவன் மனதுல நினைக்கும் போது கர்த்தர் பேசுகிறார், இல்ல, நீ சரீர வளர்ச்சியும் முகத்தையும் பார்க்கிற, நானும் இருதயங்களை பார்க்கிற தேவன், இவங்க யாருமே இல்லைன்னு சொல்லி ஒவ்வொரு சகோதரர்களா சாமுவேல் பார்க்கும்போது ஒருவரும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். உடனே சாமுவேலுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. அவர் ஈசாயை அழைப்பித்து கேட்கிறார், உன் குமாரர்கள் இவ்வளவுதானா, இவ்வளவுதானா அப்பா உனக்கு பசங்க அப்படின்னு அவர் சொல்லுகிறார். இல்லை, எல்லாருக்கும் இளைஞவன் ஒருத்தன் இருக்கிறான், அவன் வனாந்தரத்துல ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு, அவனை வர சொல்லுங்கன்னு சொல்றாரு. உடனே அவனை அழைப்பித்து அவன் வந்து நின்ன போது சாமுவேல் பார்க்கும்போது அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் உடையவனா இருக்கிறார். ஒரு யுத்தத்துக்கு போகக்கூடிய அந்த பராக்கிரமத்தனமோ அல்லது ஒரு பெரிய ஒரு வீரனோ அவன் கிடையாது, ஒரு சாதாரணமான இளைஞன். ஆனால் இந்த சாமுவேல் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், இவன் தான், இவனை எழுந்து அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி உடனே சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவன் மீது அந்த அபிஷேக தைலத்தை வார்க்கிறார். சகோதரர்கள் நடுவுல, தன்னுடைய சொந்த தாய் தகப்பன் நடுவுல, அந்த ஊரார் நடுவுல இந்த தாவீது அபிஷேகம் பண்ணப்படுகிறார். நடந்தது என்ன? கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல தங்கி இருந்தார். தேவன் அவன் மேல ஊற்றின அந்த அபிஷேகம் ராஜாவாகிறதற்கு அவனை தகுதிப்படுத்தினது. ராஜாவாகிறதுக்கு உண்டான எல்லா கலைகளையும் தேவ ஆவியானவர் அவனுக்குள்ள கொடுக்க ஆரம்பித்தார். படிப்படியாய் தேவன் இந்த தாவீதுக்கு யுத்தங்களை சொல்லிக் கொடுத்து கோலியாத் என்கிற ஒரு பெரிய ஒரு வீரனை வீழ்த்தும்படி ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்தி இஸ்ரவேலுக்கு அவனை ராஜாவாய் உயர்த்தினார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க சாதாரணமானவர்களா இருக்கிறீங்களா? எனக்குள்ள எந்த டேலண்டும் இல்ல, திறமையும் இல்லைன்னு சொல்றீங்களா? பரிசுத்த ஆவியானவர், அவருடைய பிரசனம், அவருடைய அபிஷேகம் உங்களுக்குள்ள வரும் பொழுது ஞானம், விவேகம் எல்லாவற்றையும் அந்த ஆவியானவர் தருவார். இந்த வேத புஸ்தகத்துல அப்படி தேவனால ஞானத்தை பெற்றுக்கொண்டவர்களும் விவேகத்தை பெற்றுக்கொண்டவர்களும் உயர் பதவியில அமர்ந்தவர்களும் பல பேருடைய காரியங்களை இந்த வேதத்துல வாசிக்க முடியும். சாதாரணமான நிலைமையில இருக்கிறீங்களா? உண்மையா இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லமையுடையவரா இருக்கிறார். குடும்பத்தை நடத்துகிற அன்பு சகோதரிமார்கள், உங்களுக்கு தேவையான ஞானத்தையும் விவேகத்தையும் நீங்க பரிசுத்த ஆவியானவர் இடத்துல இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். ஆவியானவர் உங்களுக்குள்ள ஊற்றப்படும் பொழுது அந்த ஞானத்தையும் விவேகத்தையும் அவர் தருகிறவரா இருக்கிறார். இந்த தாவீதை ஆண்டவர் அபிஷேகத்தை உயர்த்துகிறார். அவன் மேல இறங்கி வந்த அபிஷேகம் அவனுடைய வாழ்க்கையை உயர்த்த ஆரம்பித்து விட்டது. அவனை ஆண்டவர் சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் உயர்த்த ஆரம்பித்து விட்டார். அவன் மேல இருந்த அந்த கர்த்தருடைய ஆவியானுடைய பிரசன்னம் அவன் போகிற இடமெல்லாம் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தது. அதே தேவ பிரசன்னம் இன்னைக்கு உங்களோடு கூட இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருக்குது. அருமையான தேவ பிள்ளையே, நீ ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்றியா? நீ ஆண்டவருடைய சமூகத்துக்கு உன்னுடைய நேரத்தை செலவழிக்கிறியா? நிறைய சமயத்துல தேவ பிள்ளைகள் ஆண்டவருடைய பிரசன்னமே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஏதோ ஒரு உலக பிரகாரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு சோர்வான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். உங்க வாழ்க்கையினுடைய விரக்திக்கு காரணம் என்ன தெரியுமா? வெறுமைக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த இடத்துல நிரப்பப்பட வேண்டிய பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்க உங்க உள்ளத்தை கொடுக்காதனால, அவருடைய பிரசனம் அந்த இடத்த ஃபில் பண்ணாததுனால நீங்க ஒரு வெறுமையை உணர்றீங்க. என்ன வாழ்க்கை இது? என்ன வேலை இது? எப்ப பார் சம்பாரிச்சு இந்த வீட்டுக்கு தான் நம்ம கொடுக்குறோம். ஏதோ நான் கஷ்டப்பட்டு ஏதோ நான் பண்ணிட்டு இருக்கிறேன், எப்படியோ என்னுடைய லைஃப் போயிட்டே இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அடுத்த படிக்கு உங்களால உயரவே முடியல. காரணம் என்ன தெரியுமா? நீங்க தேவ ஆவியானவருக்கு உங்க நேரத்தை கொடுக்கல. ஆரம்பத்துல இருந்தீங்க,
ஏசப்பாக்கு நேரத்தை கொடுத்தீங்க, ஜெபம் பண்ணீங்க, பைபிள் வாசிச்சீங்க. பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம்னா அவ்வளோ இனிமையா உங்களுக்கு இருந்தது. ஆனா இப்போ அந்த தேவ பிரசன்னம் உங்களோட இல்லை. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஒவ்வொரு நாளும் நம்ம எழும்புறோம், வேக வேகமா வேலைக்கு போகிறோம், அந்த நாள் முடிச்சு வீடு திரும்பி வரும். ஒரு 10 நிமிஷமாச்சு தேவ பிரசன்னத்தை உணர்கிறோமா? தேவனை துதித்து அவருடைய ஆவியினால நம்ம நிரப்பப்படுறோமா? ஏதோ சண்டே ஒரு நாள் போய் ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசிட்டு நம்ம வந்துடுறோம், அது மட்டுமே போதும் அப்படின்னு இருந்துடுறோம். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப மந்த நிலையில போயிட்டு இருக்குல்ல, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கே இல்லாம சபைக்கு போறாம இருக்குல்ல, ஏதோ ஒரு கடமைக்காக நீங்க ஜெபம் பண்ற மாதிரி இருக்குல்ல, காரணம் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவுக்கு நீங்க காத்திருக்காததுதான். ஆம் பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? அந்த ஆவியானுடைய பிரசன்னத்துக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? அந்த அபிஷேகம் தாவீதை உயர்த்தினது போல உங்களே உயர்த்தும். வேதத்திலேயே 3 முறை அபிஷேகம் பண்ணப்பட்டவர் இந்த தாவீது தான். அதனாலதான் கர்த்தருடைய பிரசன்னத்து மேல அவர் வச்சிருந்த வாஞ்சை குறித்து அவர் சொல்றார், மகனானது நீரோடைகளை வாஞ்சித்து கதருமா போல தேவனே என் ஆத்துமா உன் மேல வாஞ்சித்து கதறுகிறது அப்படின்ற. அன்றைய பிரசன்னம் இல்லாம என்னால இருக்க முடியாது, அன்றைய பிரசன்னம் தான் என்னுடைய ஆத்மாவை திருப்தி ஆக்கும் அப்படின்னு சொல்லி அவர் கெஞ்சுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் உங்களை சூழ்ந்திருந்ததுன்னா உங்களை சோர்வுக்கு அவர் விட்டு கொடுக்கவே மாட்டார். தனிமையின் உணர்வு உங்களுக்கு வரவே வராது. தேவையில்லாத தாட்ஸ் உங்களுக்கு வரவே வராது. நீங்க போராடி கொண்டிருக்கிற பாவ வல்லமையை மேற்கொள்ள முடியும். இதெல்லாம் ஆவியானவருடைய ஆசீர்வாதத்துல இருக்கு, அவர் அருளுகிற அபிஷேகத்துல இருக்கிறது. இன்னைக்கு உணர்ந்து ஒப்பு கொடுப்பீங்களா? கர்த்தர் உங்களை நிரப்பி ஆசீர்வதிக்க போதுமானவர். 3வதாய், அபிஷேகம் மற்றவர்களுக்கு நம்மை பயன்படுத்தக்கூடியதா இருக்கிறது, மற்றவர்களுக்கு நம்மளை பிரயோஜனப்படுத்தும். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 38வது வசனத்தை நாம் வேதத்துல பார்க்கும் பொழுது அங்க அழகாய் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்களேன். நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி தெரிந்தார். குணமாக்குகிறவராயும் சுற்றி தெரிந்தார். நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினாராம். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அவர் ஊழியம் செய்த நாட்கள்ல அவர் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். அவர் எப்பொழுது பிதாவினுடைய சமூகத்தில் ஜெபித்துக் கொண்டே இருந்ததுனால அந்த அபிஷேகம் அவருக்குள்ள அளவில்லாதபடி ஊற்றப்பட்டிருந்தது. வேத புத்தகம் சொல்லுகிறது, குமாரனுக்கு பிதாவாக்கிய தேவன் தம்முடைய ஆவியை அளவில்லாமல் தந்தருளி இருந்தாராம். அதனாலதான் இயேசு போகிற இடமெல்லாம் ஜனங்கள் பிசாசுனுடைய கட்டிலிருந்து விடுதலை பெற்றார்கள், வியாதி உள்ளவர்கள் சுகமானார்கள். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் நான் தொட்டால் சுகமாவேன் என்று சொல்லி அநேகர் அவரை தேடும்படி அவருடைய உபதேசங்களை கேட்கும்படி ஜனங்கள் கூடி வந்தார்கள். தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை பலமாய் அபிஷேகம் பண்ணியிருந்தார். இந்த பூமியில இயேசு ஊழியம் செய்வதற்கு அவருக்கே அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அளவில்லாமல தேவைப்பட்டது. அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு அதிகமா தேவை. இன்னைக்கு நிறைய பேருடைய ஊழியத்துல ஒரு வளர்ச்சி இல்லை, நிறைய பேருடைய ஊழியத்துல சாதிக்க முடியல, நிறைய பேருடைய ஊழியத்துல ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை பார்க்க முடியல. காரணம் என்ன? தேவ சமூகத்துல அமர்ந்து ஜெபிப்பதும் தேவ சமூகத்துல அவருடைய அபிஷேகத்தினால நிரப்பப்படுவதையும் அந்த நேரங்களை குறைத்து கொள்ளுகிறதுனாலதான் நம்மளால ஒரு சக்சஸ்ஃபுல்லான மினிஸ்ட்ரி, ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஆசீர்வாதமான ஒரு ஊழியத்தை செய்ய முடியவில்லை. இன்னைக்கு நிறைய பேர் ட்ராக்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, ஆனா தேவன் அதுக்கு சாட்சியா ஆண்டவர் அற்புத அடையாளங்களை செய்யணும் அப்படின்னா நீங்க காத்திருந்து ஜெபம் பண்ணி, தேவனே என் நசரேனாகிய இயேசுவின் மேல இறங்கி வந்த அதே அபிஷேகம் என் மேலே இறங்கட்ட ஆண்டவரேன்னு கேட்கும் போது அன்று உங்களை பயன்படுத்த போதுமானவர்கள். பிரியமானவர்களே, அதாவது இயேசுவினுடைய சீஷர்களுக்கும் அந்த அபிஷேகம் தேவைப்பட்டது. இயேசு சொல்றாரு, அவர் ஒலிவ மலையில ஏறும் பொழுது பரமேறதுக்கு முன்னாடி சொல்றாரு, நீங்க என்னிடத்துல கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தத்தை நிறைவேற காத்துருங்கள்ன்றாரு. சீஷர்கள் அப்படியே காத்திருந்து பரிசுத்த ஆவினால நிரப்பப்பட்டு அதுக்கு பின்பு அவர்கள் செய்த ஊழியங்கள் வல்லமை நிறைந்ததா இருந்தது, பிரயோஜனமான ஒரு ஊழியமா இருந்தது. ஒரு சத்த ஊழியத்தை அவர்கள் நிறைவேற்றவே இல்லை, உயிருள்ள ஒரு ஊழியத்தை அவர்கள் நிறைவேற்றினார்கள். உங்கள் மூலமா நிச்சயம் ஆண்டவர் ஆத்துமாக்களை ரட்சிப்பார். நிச்சயமா நீங்க செய்யற ஊழியம் சின்னதா இருந்தாலும் தேவன் அதை ஆசீர்வதித்து பயன்படுத்துவார். நீங்க சுவிசேஷம் சொல்லுகிற அந்த ஆத்துமா கட்டாயம் ரட்சிக்கப்படும். நீங்க ஜெபிக்கும் போது கட்டாயம் வியாதிகள் சுகமாகும். நீங்க ஜெபம் பண்ணும்போது அசுத்த ஆவியினால கட்டப்பட்டிருக்கிற ஜனங்கள் விடுதலை பெறுவார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பயன்படுத்த ஆயத்தமா இருக்கிறார். ஆனா நீங்களும் நானும் விட்டு கொடுக்கிறோமா? ஆவியானுடைய நிறைவுக்கு ஒப்பு கொடுக்கிறோமா? நம் ஜபத்தோடு கூட காத்திருப்போமே ஆனா, தேவனை என்னை பயன்படுத்தும் என்று சொல்லி அவருடைய சன்னிதானத்துல நாம் காத்திருப்போமே ஆனா, அவருடைய ஆவியினால நிரப்பப்பட்டு தேவனுக்காக நாம் பெரிய காரியங்களை செய்ய முடியும். அருமையான ஒரு சாட்சியை நான் வாசித்தேன். ஆஸ்பான் என்று சொல்லி ஒரு அருமையான தேவனுடைய ஊழியக்காரர். அவங்க அந்த நாட்கள்ல பல வருடங்களுக்கு முன்பதாக நம்முடைய இந்தியாவிலையும் வந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்திருக்கிறார்கள். அவங்க பாருங்க, அவரும் அவங்களுடைய மனைவியும்
முதல் முறை அவர்கள் ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்டு மிஷினரிகளாய் இந்தியாவுக்கு வந்து ஊழியம் செய்தார்களாம். நிறைய பேருக்கு டிராக்ஸ் கொடுத்தாங்க, நிறைய பேருக்கு இயேசுவை பத்தி அறிவித்தாங்க. ஆனா கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு மேலாக அவங்களால ஒரு ஆத்துமாவை கூட ரட்சிக்க முடியலையா, ஒரு ஆத்துமாவை கூட ஆண்டவர் பக்கம் அவர்களால கொண்டு வரவே முடியலையா. ரொம்ப மனம் சோர்ந்து போனாங்களா. ஏன் எங்க ஊழியத்துல ஒரு அற்புதமும் நடக்கல, ஏன் ஜனங்கள் ரட்சிக்கப்படலன்னு சொல்லி ஒரு பெரிய தோல்வியின் மனப்பான்மையோட, ஒரு பெரிய கேள்வியோடு கூட தங்களுடைய நாடுகளுக்கு போனாங்களா. அந்த நாட்கள்ல அந்த ஒரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட பட்டணத்துல ஒரு கூட்டம் நடந்ததாம், ஒரு சுகமளிக்கிற ஆராதனை என்று சொல்லி. அப்பதான் இவங்க அதை முதல் கேள்விப்படுறாங்க. இவங்க போய் அந்த ஆராதனையை பார்க்கும் பொழுது அங்க ஒரு ஊழியக்காரர் அவர் வேத வசனத்தை பிரசங்கித்து விட்டு ஜெபிக்க ஆரம்பித்தா நிறைய பேர் சரீரத்துல சுகம் பெறாங்க, நிறைய பேர் விடுதலை பெறாங்க. இதெல்லாம் பார்த்து அவர்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் ஆகிவிட்டதாம். திரளா ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்களாம். இதை பார்த்த உடனே அவருக்கு ஒரு பெரிய ஷாக் ஆயிடுச்சு. மேடையில நின்ற அந்த கர்த்தருடைய ஊழியக்காரர் சொன்னாராம், உங்களையும் பரிசுத்த ஆவியானவர் பயன்படுத்துவார். நீங்க ஆண்டவர் கிட்ட அபிஷேகத்தை கேட்டா, பரிசுத்த ஆவியின் வல்லமினால் நீங்க நிரப்பப்பட்டா நிச்சயமா உங்களையும் தேவன் என்னை காட்டிலும் வல்லமையா பயன்படுத்துவார் என்று சொல்லி ஒரு அரை கூவலை அவர் விடுத்தாராம். இந்த ஆஸ்பான் ஊழியக்காரர் அதை கேட்டு நடந்த காரியங்களை பார்த்து விட்டு தன்னுடைய வீட்டுக்கு வந்து தன் மனைவி இடத்துல சொன்னாராம், நான் ஜெபிக்க போறேன்ப்பா, நீ என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்க போறேன், எவ்வளவு நாட்கள் ஆனாலும் என்னை தொந்தரவு செய்யக்கூடாதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட 40 நாட்களுக்கு மேலாக அவர் உபவாசத்தோடு கூட அழுகையோடு கூட வெறும் வேதம் ஆண்டவர் என்று சொல்லி கண்ணீரோடு கூட ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்க ஆரம்பித்தாராம். ஒரு நாள் பரிசுத்த ஆவியானவர் அவரை பலமாய் நிரப்ப ஆரம்பித்தாராம். அவருடைய ஆவிக்குரிய தரிசனத்துல ஏசப்பாவை அவர் பார்த்தாராம். இயேசு கிறிஸ்து அவருக்கு முன்பதாக தோன்றி இருந்தாராம். அவர் சொன்னாரா, என் மகனே, இனி உன்னுடைய ஊழியத்தில் அற்புத அடையாளங்கள் நடக்கும், என்னுடைய சுகமளிக்கிற வல்லமினான உன்னுடைய ஊழியத்தை நான் நிரப்புகிறேன், அற்புத அடையாளங்களினால நீ ஜனங்களை என்னிடத்துக்கு கொண்டு வருவாய் என்று சொல்லி ஆவியானவருடைய பிரசனத்தின் மூலமாய் இயேசுவை அவர் தரிசித்தார். இயேசு அப்படியே சொல்லி அவரை ஆசீர்வதித்தாராம். நடந்ததென மறுபடியும் அவர் இந்தியா வந்தார். தேவன் அவரை வல்லமையா பயன்படுத்தினார். பல நாடுகளுக்கு தேவன் அந்த தேவ மனிதனை பயன்படுத்தினார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களையும் ஆண்டவர் அப்படியே ஆசீர்வதித்து பயன்படுத்துவார். நீங்க ஒரு சின்ன பிரேயர் நடத்தலாம், அல்லது ஒரு 5 பேருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கலாம், அல்லது ஒரு சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரி கூட நடத்தலாம். உங்களுக்கு அபிஷேகம் தேவை, உங்களுக்கு பரிசுத்த ஆவியின் நிறைவு தேவை, பரிசுத்த ஆவியானவருடைய துணை உங்களுக்கு தேவை, அவருடைய வழி நடத்துதல் உங்களுக்கு தேவை. அநேக ஆத்மாக்களை ரட்சிக்குள்ள வழி நடத்தணுன்ற தாகத்தோடு இருக்கிறீங்களா? கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. எளிதா உங்கள் மூலமாய் தேவன் ஆத்துமாக்களை சந்திப்பார். இப்ப நம்ம ஜெபிக்க போறோம், ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண போறோம். தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போறார். அபிஷேகத்தினால் நுகம் உடைக்கப்படும். அபிஷேகம் உனக்கு உயர்வுகளை கொண்டு வரும். அபிஷேகம் உன்னை மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் பயன்படுத்தும். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவருக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சன்னிதானத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா தேவனே, இன்றைக்கு கர்த்தாவே, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு வறட்சியா இருக்கிறது, என்னால ஜெபிக்க முடியல, எனக்கு சிந்தனையில ஒரே போராட்டமா இருக்கிறது, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியாதபடி ஏதோ ஒரு பாரம் என்னை அழுத்துகிறது, அல்லது தற்கொலையின் எண்ணங்கள் அல்லது பலவிதமான கவலைகள் என்னை அழுத்துகிறது என்று சொல்லுகிற ஒவ்வொருத்தர் மீதும் இப்பொழுதே உம்முடைய விடுதலையை கொடுக்கிற ஆவியானுடைய பிரசனம் இறங்கும்படிக்கு ஜெபிக்கிறேனப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நுகங்கள் அறுத்தறியப்படுவதாக. டிப்ரெஷன் என்ற நுகம், கவலையின் நுகம், பலவீனத்தின் நுகங்கள் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் இப்பொழுதே அறுத்தறியப்படும்படிக்கு ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கே பரிசுத்த ஆவியானவர் உண்டோ இங்கே விடுதலை உண்டு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதே. கர்த்தருடைய ஆவியானுடைய வல்லமை இப்பொழுது நோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மீதும் இறங்குவதாக. தேவனுடைய வல்லமை ஒவ்வொருவர் மீது இறங்குவதாக. ஆண்டவரே, வாலிபர்களுக்கு ஒரு பெரிதான விடுதலையை கட்டளையிடும். ஐயோ, என்னுடைய சிந்தனையில தவறான எண்ணங்கள், போராட்டங்கள் என்று கலங்கி நிற்கிற ஒவ்வொரு வாலிபர்களையும் கர்த்தர் தொடுங்கப்பா. ஒரு பூரண விடுதலை பரிசுத்த ஆவியானவர் கட்டளையிடுவீராக. இதோ ஆண்டவரே, உம்முடைய பலத்த கரத்துக்குள்ளாக ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். மனதளவுல குழப்பத்தோடு கூட இந்த வீடியோ பார்க்கிற அருமையான மகளே, கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை தொடுகிறார். அவருடைய பிரசன்னம் உன் மீது இறங்குகிறது. தேவனே, எல்லா குழப்பத்திலிருந்து ஒரு பூரண விடுதலை இப்பொழுதே நீர் கட்டளையிடுவீராக. உன்னுடைய பிரசன்னம் அப்படியே இறங்குகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். 2வதா, அபிஷேகம் உங்களை உயர்த்தும். தேவனே, தாவீதை அபிஷேகத்தை உயர்த்தின ஆண்டவர் இந்த செய்தியை கேட்கிற உங்களுடைய பிள்ளைகளை அப்படியே நீர் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. சாதாரணமான நிலையில இருந்த தாவீதை நினைத்தள்ளி உயர்த்தின தேவன்
உடைய பிள்ளைகளை உயர்த்தும் ஆண்டவரே. மூன்றாவதாய் அபிஷேகம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் பயன்படுத்துமே. ஏதோ ஆண்டவரே உடைய பிள்ளைகளை இப்பொழுதே நீர் உம்முடைய பிரசன்னத்தினால் நிறைத்து அவர்களை உமக்காக வல்லமையாய் எழுந்து ஜொலிக்கிற பாத்திரங்களா பயன்படுத்துவீராக. ஆண்டவரே, நான் ஊழியம் செய்யறேன், ஆனா என்னுடைய ஊழியத்துல ஒரு எழுப்புதல் இல்லையே, ஒரு வறட்சி நிலவுகிறதே என்று சொல்லி கலங்கி நிற்கிற ஒவ்வொருவரையும் உடைய பிரசன்னத்தினால நிரப்பும் அப்பா. ஆண்டவரே, யார் யாரெல்லாம் தாகத்தோடு கேட்கிறார்களோ அத்தனை ஆத்துமாக்களும் உடைய வல்லமையினால இப்பொழுதே நிரப்பப்படுவார்களாக. ஒரு புது அனாயிண்டிங் அவங்க மேல இறங்கும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேவ ஆவியானுடைய பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்தும் அப்பா. அற்புத அடையாளங்கள் மூலமாய் வசனத்தை கர்த்தர் உறுதிப்படுத்துவீராக. உமக்காக அவர்கள் சேனைகளாய் எழும்பும்படி கிருபை பாராட்டும். அப்படியே நீர் ஆசீர்வதிக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக. இந்த செய்தியின் மூலமாய் கர்த்தருடைய ஆவியான உங்களோட பேசினார், இடைப்பட்டான்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன், நம்புறேன். ஆண்டவர் நிச்சயம் ஒரு பெரிய காரியத்தை செய்வார். அடிக்கடி சில பாவ பழக்க வழக்கத்தினால உங்களால விட முடியாம நீங்க அதை செய்து கொள்ளாத சாத்தானுடைய குற்ற மனசாட்சிக்கு இந்த வீடியோ பார்க்குற ஒரு சிலர் நீங்க அதுல நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க. ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். இன்றைக்கு ஆண்டவர் அந்த குற்ற மனசாட்சியிலிருந்து உங்களுக்கு விடுதலை தருகிறதுக்கு அவர் போதுமானவரா இருக்கிறார். ரத்தம் உங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தும். நீங்க கலங்காதீங்க. தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கிறதுக்கு மாத்திரம் உங்க நேரங்களை குறித்துக் கொள்ளுங்க. நிச்சயமா அந்த போராட்டங்களை மேற்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். God bless you. அன்று உங்களோடு இருப்பாராக. ஆமென். ஆமென்.